ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ, முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தனர். ஈரோடு மாதவ கிருஷ்ணா வீதி, வி.வி.சி.ஆர். நகர், திருமகன் ஈவேரா வீதி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபயணமாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது சாலையின் இரு மருங்கிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் திரண்டு நின்று அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். வாக்காளர்கள் மத்தியில் பேசிய துரை வைகோ, கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மா அப்படி ஓரமா அம்மா ஓரமா அப்புறம் எல்லாரும் தெரியுவாங்க. அம்மா ஓரமா நில்லுங்க. பார்த்து போறோம். நில்லுங்க வருவார். வாங்க அக்கா அப்படியே ஓரமா நின்னுங்க. வாங்க அப்படியே நடக்குனா நின்னுங்க. போக முடியாது. கொஞ்சம் மேல நிக்கிறாங்க. வாங்க கொஞ்சம் 10 அடி வெளிய விட்டு வாங்க. உங்களுக்கு